இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணவாய் சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல கணவாய் எடுத்துருக்கேன். கணவாய் வந்து முழு கணவாய் இல்லை, கணவாய்னா கூந்தல் மட்டும்தானே, தலையோட சேர்த்து கூந்தல் மட்டும் மாதிரி தான் சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தக்காளி பழம் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம். தக்காளி பழத்தோட வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கொஞ்சம் எடுத்துருக்கிறோம், இல்லை ஒரு பொடியான்னு சொல்லலாம். மற்றது வந்து லீட்ஸ் எடுத்துருக்கிறோம். மற்றது பச்சை மிளகா 1, உள்ளிப்பல்லு ஒரு 10, வெங்காயம் ஒரு 15, கருவேப்பிலை ஒரு நெட்டு, இஞ்சி துண்டு 3 இஞ்சி, 50 மிளகு. எண்ணி போடுங்க. ஒன்று ஓடினாலும் காரம் கூடிடும், குறைஞ்சாலும் காரம் குறைஞ்சிடும். எண்ணி போடுங்க. 50 மிளகு, அதோட ஒரு கரண்டி நச்சீரகம். பெருஞ்சீரகம் வந்துடுறியா, நச்சீரகம் தெரியாது, வடிவா கேட்டு போடுங்க. நச்சீரகம் இதுதான் பெருஞ்சீரகம். இதுதான் பெருஞ்சீரகம். பெரிய சீரகம், சின்ன சீரகம், நச்சீரகம். அதோட வந்து இதை இப்போ மிக்சியில் போட்டு அடிக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா அடித்து போட்டு பவுடரா, அதுக்குள்ளே தான் நீங்கள் செய்ய போகிறா பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு அடித்தாச்சு, ஆனால் நல்ல பவுடராக வந்து அடிக்கக்கூடாது, ஒரு கட்டை பருவத்தில் இருக்கணும், கைவிடக்கூடிய மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சீரக நச்சீரத்தோட இஞ்சி, அது வந்து உள்ளி, அடுத்தது வந்து வெங்காயம், அடுத்தது ஒட்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து திருப்ப இதே வந்து அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அடித்தாச்சு, மிக்சியில் அடிச்சுட்டோம். இப்படி இந்த பதத்தில் இருக்கணுமா, இந்த பதத்தில் எடுக்கணும். நீங்கள் இறக்கி வாசம் மூக்க துளைக்குது, நல்லா இருக்குது வாசம். இந்த பதத்தில் அடிச்சு எடுத்தீங்கன்னா சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து நல்ல கை லெவலில் வச்சுருக்குறோம். இது தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக விடணும். பார்த்தீங்கன்னா இன்னும் கொதிக்கி இதுக்குள்ள வந்து அந்த இஞ்சி, உள்ளி, மற்றது மிளகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம் அந்த மசாலாவை வந்து இதில் போட போகிறோம். எண்ணெயில் வந்து போட போகிறோம். இந்த விட்டெண்ணையை காணையில் அவ்வளோ வளர்த்துட்டு அதுக்குள்ள வந்து தக்காளி பழம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டிக்கு ஒரு சொட்டு எண்ணெயுமே இல்லை, விட்டெண்ணெய் அவ்வளோ வளர்த்துட்டு தக்காளி பழத்தோட லீட் ஒரு உடி லீட். இப்போ நாங்கள் வந்து கணவாய் இந்த அளவுக்கும் இந்த சூப்பை சாப்பிட்றாக்க இந்த அளவுக்கு தான் வைக்கிறோம். அதனால் நீங்கள் உங்களை தேவைக்கேற்ற மாதிரி இந்த அளவுகளை கூட்டிக் கொள்ளலாம். வீட்டில் எத்தனை பேர் எண்ணிக்கையை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக் கொள்ளலாம். இந்த கேரட்டு போட்டாச்சு, பீன்ஸ் போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, எல்லாம் சேர்த்து நல்லா சுற்றி கிளறணும். கருவேப்பிலை ஒரு நட்டு கருவேப்பிலை, அதோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்தா லைட்டாக ஒரு வாசமும் வரும், நல்ல ஒரு கலரும் கொண்டு வரும் சூப்புக்கு. தனி மிளகாத்தூள் ஒரு சொட்டு போடணும். சொட்டு அந்த சூப்பு குடிக்க வந்து வர அந்த மேல் சொண்டு வேர்க்கணும். சூப்பு அப்படி உறிஞ்சி குடிக்க மேல் சொண்டில் வேர்வை வரும், மேல் சொண்டு வேர்க்கணும். அப்போ அதான் அந்த பருவம், இந்த உரைப்பின்ற பருவம், அதான் சரியான பருவம். உப்பு கொஞ்சம் போடுங்க அளவா, ஒரு 5 கிராம் மாதிரி வரும். இப்போ 5 கிராம் மாதிரி கொஞ்சம் அந்த என்ன மசாலா அரைச்ச மிக்சியை கழுவி போட்டு அந்த தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றணும். இது வந்து சூப்பின் வாசம் பெறுது. அதோட பார்த்தீங்கன்னா கலரும் அப்படி வந்துடுது. இனி இதுக்குள்ளே வந்து கணவாயை வந்து அப்படியே கூந்தலோடு தூக்கி போட போகிறோமா.
நீங்கள் யோசிப்பீங்க இதெல்லாம் வெட்டி போடையிலேருந்து அப்போ என் இல்லை சூப்பு இறக்குற பருவத்தில் பாருங்க எப்படி இருக்கும்ண்டு அப்படியே முழுசாக தான் போடணும், போட்டால் தான் நல்லா இருக்கும். கடைசியில் இடந்து மல்ல கட்டலாம், சாப்பிட்ற டைமில் பிறகு மல்ல கட்டலாம், முதற்கட்டம் அப்படியே முழுசாக போடணும். இப்போ அளவுக்கு தண்ணி விடணும், அளவுக்கு தண்ணி விடணும்னு சொன்னால் இந்த ஆதாயிட்டு. இப்போ நாங்கள் இருக்க போட்ட கனவாய் ஏற்கனவே இருக்க மசாலா எல்லாம் அந்த மறையக்கூடிய அளவுக்கு ஓரளவு பார்த்து தண்ணியை விடணும். இந்த கடைசியில் நல்லா வட்ட விட்டு கொண்டு போய்களை பார்த்தா சூப் இல்லாமல் போடும், கணவாயை மட்டும் மிச்சம் வாங்கலாம். அது கொஞ்சம் தண்ணியை கூட விடணும். நல்லா கொதிச்சு அவியத்தான் இந்த கணவாயில் இருக்கிற மசாலா ஐட்டங்கள் சத்துகள் எல்லாமே தண்ணியோட சேர்ந்து சூப்பு வந்து வரும். இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கனவை அவிய கிடக்குது. அடுப்பை வந்து நல்லா கையில் வெளில வச்சிருக்கணும். அடுப்பு நெருப்பு இப்படி இருக்கணும், இப்போ தான் நல்லா கொதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இப்போ பாருங்க, இப்போ சூப் எப்படி கொதிச்சு கொண்டு இருக்கண்டு புக்கு புக்கு புக்குன்னு கொதிச்சு கொண்டு இருக்குது. அது வந்து இறகுற பருவம் வந்து நினைக்கிறேன். அப்படி இன்னும் கூட கொதிக்க இன்னும் கடைசியாக சூப்பு மிஞ்சுமோ, கடைசியாக கணக்காக கிடக்க முடியும் சட்டிக்கு இல்லையே. இன்னும் கொதிக்க கிடக்கு, கொஞ்சம் பத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக கிடக்கு, கொஞ்சம் தடிச்சு வரணும் வளர்க்கணும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பு கட்டி ஒன்று சேருங்கோ. சூப்பு கட்டி இங்கே தான் நல்லா இருக்கும். வந்து சூப்பு கட்டி அப்படி உருட்டி போட்டு விட்டா சரி. கொதிச்சு கொண்டு வைக்க அதையும் போட்டுருவோம். வந்து பார்த்தா அப்படித்தான் கொதிச்சு கொண்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சூப்பு வந்து ரெடி. இனி இறக்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கருவேப்பிலை போட போகிறோம். இதோட வந்து கொத்தமல்லி புதினா இலை எல்லாம் இருந்தால் போடலாம், பிரச்சனை இல்லை. எங்கள்கிட்ட தச்சமயம் அது வந்து இல்லை, ரொம்ப விஷயம் பார்க்க வேற இல்லை. அதனால் கருவேப்பிலை மட்டும் போடுறோம். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கொண்டு போகிறோம். இப்போ வந்து கடைசியாக தேசி புளி கொஞ்சம் முட்டா சரி. முதல் போட்ட ஒரு வீடியோவில் வந்து நான் கேட்டிருந்தேன், என்னன்னு சொன்னால் கறி இறக்க கடைசி எண்ணெத்தை விட்டு இறக்குறேன்னு சொல்லி, அதுக்கு ஒரு ஆள் வந்து புளியை விட்டு இறக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து உண்மையில் ஒரு கறி கேள்வி மாதிரி. ஆனால் புளியெல்லாம் விட்டு இறக்குறேன். அதுக்கு விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி இறக்க வந்து கடைசியாக அடுப்பை விட்டு தான் இறக்குறது. அதான் அந்த கேள்விக்குரிய விட. ஓகே மக்களை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்புன்ற இறுதி கட்டத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ சூப்பை வந்து சுவைத்து பார்க்குற நேரம் இது. அந்த டைமில் வந்து கரண்டி 2 ஒழுங்குபடுத்தியிருக்கிறேன், 2 கரண்டி சோப்பு குடிக்கிறதுக்காண்டு. பார்த்திங்கன்னா அருமையான கரண்டி. இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த வீடியோக்கு சம்மந்தமான கருத்துக்களையும் போடுங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஆதரவுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். எங்களுடைய வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். அதோடு வந்து இதில் உங்களுக்கு எதுவும் தெளிவில்லாமல் இருந்தால் இந்த வீடியோ சம்பந்தமான விளக்கங்களை எதுவும் தேவைன்னு சொன்னால் கருத்தில் பதிவிட்டால் அதுக்குரிய விளக்கத்தையும் நாங்கள் கொடுப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.